நீண்ட பெரிய பிரச்சனை. எனக்கு தொண்டை கட்டியதுனால பேச முடியாதுன்னு சொல்லி தவிர்த்து போனேன். நான் உங்ககிட்ட கேட்குறேன், பெரியாரை பார்த்து தான் எங்க அண்ணன் இதெல்லாம் செய்கிறாரு செஞ்சாருன்னு சொல்றதுக்கு இதை விட எங்க அண்ணனை இந்த இனத்தை அவமானப்படுத்த முடியாது. இங்க பாருங்க, பெரியாரை பார்த்து அப்படின்னா எங்க அண்ணன் திருமணத்தை பெரியார் தானே பண்ணிருக்காங்க. எதுக்கு திருப்போரூர்ல முருகன் கோயில பண்ணாரு? பெரியாரை பார்த்தா படை கட்டினாரா? இல்ல சுபாஷ் சந்திர போஸ் படையை பார்த்து படை கட்டினார்? எங்கள் முன்னவர்களுடைய மானமும் வீரமும் ஆரமும் தன் நிலத்திற்கு போராடி விடுதலையை பெற வேண்டும் என்று தூண்டியதா பெரியாரின் கோட்பாடு தூண்டி. நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுறது? அடிமைக்கு இல்லை. எங்கள் தந்தை செல்வாட்டை சொன்னவர் எங்க அண்ணனுக்கு முன்னுதாரணமா இருந்து படை கட்ட சொல்லுமா. பெரியாருடைய கருத்துக்கள் தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க, பெண்களை படையில் சேர்க்க பிரபாகரனை தூண்டியதுன்னா, பெரியாரிடமிருந்து நேரடியா தேர்தல் அரசியல் களத்துல அதிகார களத்துக்கு வந்த அண்ணாவும் கருணாநிதி ஏன் நினைக்கல? அதுக்கு அவங்ககிட்ட இருக்கா இல்ல ஐயா நிர்மலன்? பிரபாகரன் தலைவன் ஏன் அவர்கள் முன்னவர்கள் எங்க பாட்டி வேலுநாச்சியாரை பார்த்து அதுபோல மானம் மரத்திகள் தன் படையில் இருக்கு ஏன் நினைச்சிடக்கூடாது? எங்க பாட்டன் சுந்தரலிங்கனாரும் அவனுடைய மனைவி வடிவம் நெஞ்சில உடல்ல எண்ணெயை கொட்டிக்கிட்டு போய் அந்த வெடிகுண்டு ஆயுத கிடங்குகளை மோதி அடிச்சது மாதிரி அதுல இருந்து என் கரும்புலி படையை உருவாக்கி இருக்க கூடாது. இதெல்லாம் எதுக்கு பெரியாருக்கு ஒருத்தருக்கு இந்த பெருமையை நிக்க கொடுக்குறீங்க? பெரியாருக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நீங்க இத்தனை புத்தகம் எழுதினவர், இவள் நாள் அதை எழுதாம என்ன பண்ணீங்க? ஏன் எங்க அண்ணன் ரெண்டாருல எங்க அண்ணன் போராடிக்கிட்டு அப்ப இது ஒரு வார்த்தை பதிவு பண்ணிக்கலாம். எங்க பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நீங்க இவ்வளவு புத்தகம் எழுதிருக்கீங்க, அதுல ஒரு வார்த்தை கூட குறிப்பில்லை. ஏன் குறிப்பில்லை? காமெடி. நீங்க என்னைய பார்த்து பதக்கப்படுறீங்களா? நான் உங்களை பார்த்து பதக்கப்படுறேன்னா என்னது? உலக தமிழினம் என்னைய மன்னிக்காதுன்னு இருக்காரு. உங்களை மன்னிக்கிற தமிழினம் என்னைய மன்னிக்காது. என்ன வேலை பண்ணீங்க நீங்க? தனிநபர் வன்முறையாளர் பிரபாகரன் தீவிரவாதி, பயங்கரவாதி, தனித்தமிழ் ஈழத்திற்கு இடமில்லை, ஒருங்கிணை இழந்த இலக்கைக்குள் தீர்வு என்று பேசினது சிபிஎம், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி. 2016 அந்த கட்சி ஆதரிச்சதா இல்லையா? ஆதரிச்சதா இல்லையா? இனத்தை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது திமுக. நீங்க ரெண்டு கட்சியின் தினமணியில போர் சூழல்ல பக்கம் பக்கமா கற்றை எழுதின நீங்கள் 24 தேர்தலில் இதே காங்கிரஸையும் திமுகவின் ஆதரிச்சு நின்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னித்தார்கள் என்றால் என்னை மன்னிக்க வேண்டாம். அவங்ககிட்ட தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார், இப்பதான் பேசிட்டு வந்தேன், வரப்போகிறார், 5ஆம் கட்ட ஈழப்போர் தொடங்க போகுது, எங்கள் மகள் துவாரகா உயிரோடு இருக்கிறார், இந்தா வந்துகிட்டு இருக்கிறார், இந்தா பேசிக்கிட்டு இருக்கார், இந்தா போய்கிட்டு இருக்காருன்னு சொன்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னிப்பாங்கன்னா என்னைய மன்னிக்க வேண்டாம்? என்ன விளையாட்டா? எதையாவது பேசக்கூட தம்பி, பதட்டம் நாடுகிறனா என்னை பார்த்து நீங்கள் ஆடு. உங்களை சொல்லலைங்க, பதட்டம் அடைகிறான்னு சொல்ல, பதட்டம் அடைகிறார் சீமான் சொல்ற பெருமக்கள் சொல்றேன். நான் கேட்டேனா? அமைதியா நான் யார்ட்டையும் ஆதரவு கேட்டேனா? நான் கேட்டேனா? நான் பெரியார பேச எதுக்கிறத அவங்க ஆதரிக்கிறாங்க. நான் எங்க அப்பா பாக்ஸா இருக்காருல்ல, அவர் மரணத்துக்கு போகும்போது பிஜேபி என்னை எதிர்த்து போராடிச்சு, பேரணி வச்சு ஓட்டு பொறுக்கிறதுக்காக, இஸ்லாமிய ஓட்டை பொறுக்கிறதுக்காக போராடிச்சு. அப்ப நீ என்ன பண்ண? பிஜேபி பேசுறது தப்புன்னு நீ ஆதரிச்சியா? உன் கட்சி சார்ந்து ஒருத்தரையாவது அப்பா பாஜா அவர்களுக்கு வணக்கம் செலுத்த அனுப்புனியா? அன்னைக்கு நீ பேசாம தானே அவங்க என்னைய ரைடு போட்டு என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு போய் என்னை நிற்கதையா நிக்க வைக்கும் போது எனக்கு ஆதரவா வந்தியா? நான் யார்ட்டாவது கேட்டானா என்னை ஆதரிங்க? நான் இங்க பாருங்க, உலக நாடுகள் எதிர்த்து நிற்கும் போது யாரோட தெய்வம் நின்றாமல் களத்தில் நின்று போரிட்ட வீர மறவன் பிரபாகரனின் மகன். நீ எத்தனை கூட்டணி கூட்டி வா, நீ எவனையும் சேர்த்துட்டு வா, என்னைய வெல்லு. பெரியார் உயிரோடு இருக்கார?
யாரு? நீங்க தானே தூக்கிட்டு வரீங்க. உன்னைய படிக்க வச்சது அவர் தான். உனக்கு பதினெட்டு கெட்டது அவர் தான். முடி வெட்டினது அவர் தான். அம்மனமா இருந்தா கோவணம் போட்டது அவர் தான். உனக்கு தோற ஊட்டி விட்டது அவர் தான். கொழுப்பா இல்லையா? என்னைய முன்னவர்கள்லாம் படிக்கல, பெண்களை கட்டி வச்சு சவுக்கால அடிச்சுக்கிட்டு தான். அப்படித்தானே? பெண்ணை அடிமைப்படுத்தினான். பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, படிக்கக்கூடாது. ஏன் முன்னவர்கள் உனக்கு திராவிடனுக்கு ஒரு தலைவன் தான். தமிழன் எனக்கு என்றதுக்கு எண்ணில்லாத அளவுக்கு தலைவன் இருக்கான். சொல்லணுமா பட்டியல் போட்டு? இதெல்லாம் சேட்டை தானே. சிபிஐ விசாரணை எனக்கு எப்பவுமே இந்த எங்க மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர் எதிரானது. மறு விசாரணை பண்ணணும், தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணா சொல்லாம ஒழிய சிபிஐன்னா ஆகும்னா சிபிஐ அப்புறம் இதுக்கு மாநில உரிமை பேசணும், மாநிலத்துக்கு தன்னாட்சி பேசணும். இதுவரை சிபிஐ விசாரிச்சு எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்பை பெற்று செஞ்சிருக்கு? அது ஒரு ஏமாற்றம். அதை எங்க அண்ணன் கேட்கிற கோரிக்கை நான் ஏற்கிறேன். ஒரு இன்னும் ஆழ தீர விசாரிக்கணும். நீங்க என்ன செய்றீங்க? ஒரு செல்போன் திருடரை, ஒரு ஆடியோ வெளியீட்டாளரை நீங்க வச்சிருக்க உயர் அதிகாரியா? அவர் யாரை பிடிச்சாலும் செல்போனை எடுத்துக்கிறாரு. ஆடியோ வெளியிட, இந்த ஆடியோ வெளியாச்சு. இது ஒரு அரசு நிர்வாகமா? நீங்களே சொல்லுங்க. நான் இப்போ உங்களோட எப்படி தம்பி இருக்கிய சாப்பிட்டு அதையெல்லாம் பதிவு பண்ணி விடுறதா ஒரு அரசியல்? என்னைய போட்ட போது நீங்க சிரிச்சிய, எல்லாம் ரசிச்சீங்க. இப்ப இதையும் நிறைந்த அறிவு இருக்கா? நிறைந்த அறிவு இருக்கிற நீதான் உங்க ஆள் தான் முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துறன்னு உங்க அன்பு சகோதரர், என்னுடைய அன்பு சகோதரர், உங்க துணை முதல்வர் பேசுறாரு. இதை உனக்கு அறிவு இருக்கு, வரலாற்று அறிவு இருக்கு. நாங்க அதை நம்பணும். தலையில அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போறோம். முதல்ல தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினத உங்க பெரியார் தான். இந்தி போராடி நாங்க தீ குளிச்சு செத்துக்கிட்டு இருக்கும் போது எங்க தாத்தன் கீழப்பழுவூர் சின்னசாமி செத்த போது நாங்கள் தமிழ் தாத்தா நினைச்சோம். அவனை முதலியாரா பார்த்தது உங்க பெரியார் தான். அவன் தாய் வாங்கின கடனுக்கு தொல்லை தாங்க முடியாம செத்து போனான்னு கேவலப்படுத்தினது உங்க பெரியார் தான். இந்த இந்திக்கு எதிராக போராடுற கருங்காலியில பெட்ரோல் டீசல் கொடுத்துங்க, அடிங்க, சுடுங்க, அருவா கம்ப வச்சு வெட்டுங்கன்னு சொல்றது யாரு? இந்த கருங்காலியில உங்க பெரியார் தான். முதலா தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினது யாரு? அப்புறம் அவர் தான் இந்தியை எதிர்த்தாருன்னு நீங்க பேசுறது. அப்போ இந்தி எதிர்த்தது யாரு? எங்க தாத்தங்க சோமசுந்தர பாரதி, அண்ணல் தங்கோ, கியா பேசுறதும் ஈழத்தை சிவானந்த அடிகளார். என்னது தம்பி, நல்லா படிங்க. எல்லாரையும் படிக்க வச்ச உங்க பெரியார் உங்களை படிக்க வைக்காம விட்டாரு. வெரி சாரி. அதை நான் ஏற்கிறேன், வரவேற்கிறேன். ஆனால் வீரமிக்க ஆண் மக்கள், ஆக சிறந்த தலைவர்கள், நீங்க பெரியாருடைய பிராமண எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தால் ஒரு பிராமண பெண்ணின் தலைமையை ஏன் ஏற்றீர்கள்? அம்மா அம்மா இது கால எதுக்கும்பிட்டார் பேச்சிருக்கா? உங்க பெரியார் சொன்னதை உங்க திராவிட கட்சிகள் செஞ்சுச்சா? பார்ப்பன எதிர்ப்புன்னு சொன்ன இந்த பார்ப்பன பெண்ணு தான் ஆதி தமிழன் ஒருவனை பொது தொகுதியில் திருச்சியில் வச்சு ஜெயிக்க வச்சார். வச்சாங்களா? மன்னர் கமிஷன் 69% இடஒதுக்கீடை சட்ட வரைவை ஏற்படுத்தி சட்ட பாதுகாப்பை இந்த பெருநிலத்தில் பெற்றுக் கொடுத்த மகள் பிராமண பெண் சோக்கால். நீங்க சொல்ற பார்ப்ப நீங்களே செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டமளிச்சு அருந்ததி, தாழ்த்தப்பட்ட அருந்ததியில் ஒருவனை தூக்கி சபாநாயகராக்கி அவர் வரும்போது முதலமைச்சர் கூட எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் வைத்தது நீங்க சொல்ற பிராமண பெண், பெரியார் எதிர்த்த பெண். ஏன் அந்த அம்மாவை தலைமையேற்ற? பெரியார் செஞ்ச சமூக சீர்திருத்தத்தை, பெண்ணிய உரிமையை பெற்று தந்த பெண்ணிய உரிமையை, சமூக விடுதலையை, சாதிய ஒழிப்பை, சமூக நீதியை ஒரே ஒரு முறை மேடையிட்டு ஒன்னா பட்டியலிட்டு பேசுவேன். அம்மா பேசுனேன், அம்மா பேசுனேன், தம்பி பேசுனேன், இல்லைன்னு சொல்லையே, பேசுனேன் இல்லைன்னு சொல்லையே.
நீ ஏன் இப்ப பேசுற? இப்பதான் தலைவலிக்குது உங்களுக்கு விளங்குதா? நீங்க காங்கிரஸ்ல இருந்து இல்ல, அதை திட்டிட்டு வெளியில வந்து எதுக்கு நீதி கட்சி இருந்தீங்க? அப்புறம் அதை திட்டிட்டதுக்கு சுயமரியாதை தொடங்கினீங்க. அப்புறம் அதை திட்டிட்டதுக்கு திராவிடத்துல தொடங்கினீங்க. அப்புறம் திராவிட கழகத்துல கடவுள் மறுப்பு பேசிட்டு இருந்துட்டு ஒன்றை குலம் ஒருவோட வந்தீங்க. ஏன் வந்தீங்க? இதுல நாங்க பதில் இருக்கா? பெரியாரை என்னை விட நான் ஒரு புள்ளி 1000 மடங்கு விமர்சித்து பேசுறது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தையும் கலைஞர் கருணாநிதி என்கிற பெருந்தகன் தான். சான்றிதழ் எடுத்து நான் தான். அதை வரவேற்கிறதுக்கு தான் நாங்கெல்லாம் சிவப்பு கம்பளம் விரிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அதான் எப்பவுமே உண்மை. உண்மையை நேர்மையை எடுத்து வலுவான கருத்தை வைக்கும் போது இந்த சலசலப்பு ஏற்படும். ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை, ஒரு மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்டமைக்க நினைக்கிற போது அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள், விமர்சிப்பார்கள் என்றெல்லாம் அச்சப்பட முடியாது, கூடாது. அதை துணிந்து செய்கிறவன் தான் அவனுக்கு ஒரு போர் வீரனுக்குரிய துணிவும் வீரமும் தேவைப்படுதுங்கிறாங்க. அப்படி நின்னவன் தான் உலகெங்கிலும் எவ்வளவு பெரிய மாறுதல்களை கொண்டு வந்திருக்கான். இதான் வரலாறு. அப்படிதான் நாங்க கட்டமைக்கிறோம். நீ கட்டமைச்சு வச்ச திராவிடம், இந்தியம், இந்த போலி கோட்பாடுகளை தகர்த்து உண்மையாக இருந்திருக்க வேண்டிய தமிழ் தேசிய கோட்பாட்டை பிரபாகரன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் கட்டமைக்கும் போது உங்க அடித்தளம் ஆடத்தான் செய்யும். அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய சாதி மறிப்பு, மூடத்தனம், பெண்ணடிமை இதெல்லாம் பெரியார் புரட்சி பண்ணாரு, அவர் தான் சீர்திருத்தம் பண்ணாருன்னு சொல்லி 80 வருஷமா இந்த சமூகம் நம்பிக்கை. பெரியார் மாத்திரம் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு பேசுறீங்க, எல்லாரும் பண்ணாங்கிறத கொண்டு வந்தீங்க. ஆனா இந்த காலத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? அந்த 1935 அந்த காலத்துல இந்த சாதி ஒழிப்பு, பெண் அடிமைத்தனம், மூட நம்பிக்கை உச்சகட்டத்துல இருந்த காலத்துல பெரியார் செஞ்சது புரட்சி இல்லையா, சீர்திருத்தம் இல்லையா? இல்ல, ஒண்ணுங்க இல்ல. பெரியார் சொல்றதெல்லாம் சுய சிந்தனையில காப்பீடிச்சது. அதுக்கு முன்னாடி எங்க பாட்டேன் அயோத்திதாசை, அதுக்கு முன்னாடி அயோத்தி குப்பை வெங்கடாச்சல நாயகர், அவங்க எல்லாம் எங்க பாட்டு இந்த பெரியாருக்கு அப்பேன் பாட்டேன். ரெட்டமலை சீனிவாசன், சிங்காரவேலர், MC ராஜா, ஜீவானந்தம், எங்க தாத்தங்கி கியாப்பை விஸ்வநாதன், அண்ணல் தங்கம், மறைமலை அடிகள், எங்க பாட்டை வாவு சிதம்பரனார்லாம் பெண்ணி அடிமைத்தனத்தையும் சாதியையும் போற்றி கொண்டாடிட்டு இருந்தானா? சொல்லுங்க. பாரதியெல்லாம் ஐயோ சாதி வாண்ணா, உலகத்துல மதம் மாத்திர சாதிய மாத்தின ஒருத்தர் இருந்தான், அவன் பாரதி தான். சாதிகள் இல்லையடி பாப்பான்ங்கிறவன பாப்பான்னு சொன்னவனே நீ பாப்பான்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்த. எங்க மூதாதை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது சாதி ஒழிப்பு இல்லையா, முற்போக்கு இல்லையா? பகுத்தொண்டு பல் உயிர்கள் ஓம்புதுங்கிறது பொது உடைமை கோட்பாடு இல்லையா? என்கிட்ட என்ன நீ புதுசா சொல்லிட்டு இருக்க? பறச்சியாவது எதடா, பணத்தையாவது எவதடா, இறைச்சிதோல் எலும்புலே இலக்கமிட்டு இருக்குதோன்னு சிவாக்கியர் பாடினது பெரியாருக்கு முன்னாடியா பின்னாடியா? இதெல்லாம் பேசக்கூடாது. பெரியார் தான் சீர்திருத்தம், பெரியார் தான் முற்போக்கு. இருக்கட்டும், அந்த அதிர்ச்சியில இருங்க. வேற அதான் எங்க கட்சியில இருந்து நிறைய பேர் அவர் கட்சியில சேர்ந்திருக்காங்க சொல்லிட்டு அவர் அந்த நிமிஷத்துல இருந்து என் கட்சியில சேர்ந்துட்டாங்க. இதத்தானே நான் பேசுறேன். நான் பேசும்போது ஐயோ அடிச்ச அடியில 5500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்ப வச்சிருந்திருக்காங்க, உலோகத்தை வச்சிருந்திருக்காங்க, இயக்க வச்சிருந்திருக்காங்க. 554வது ஆண்டுலயே அச்சு கோர்த்து 30 பக்கத்துக்கு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. எங்கால் தான் தங்கம் தானே அமைச்சர் ஐயா ஸ்டாலின் முன்னாடியே படிக்கிறாப்ல சட்டசபையில. நீ எங்களுக்கு அறிவு இருக்க? முட்டாப்பைய பாச உனக்கு என்ன இருந்தது? தமிழ் உன்னை படிக்க வச்சதா? அது சனியே, அது காட்டுமிராண்டி மொழி, அதை படிச்சு நான் பிச்சை எடுக்க கூட முடியாதுன்னு சொன்னாலே யாரு? உங்க ஐயா தான். உங்க ஐயா பெரியார் ஐயா தான். வெறி வருமா வராது?